Hello everyone, welcome to my channel Home Sweet Home. So நாங்க வந்து இந்த சம்மருக்கு வந்து ஏர்காட் வந்திருந்தோம். இப்போ வந்து எல்லோ லேக் ரெசார்ட் அண்ட் ஸ்பா அப்படின்ற ஹோட்டல்ல வந்து தங்கியிருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, ஏர்காட் இப்போ எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது ஒரு vlog மாதிரி தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் மை ஃபர்ஸ்ட் vlog. அண்ட் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ், அதாவது ரிசப்ஷன். இப்போ ஸ்டேர்ஸ் ஏறி வந்தோம்னா இங்கே காமன் ஒரு ஹால் ஏரியா மாதிரி இருக்குது. அதுதான் லைக் அந்த ரெண்டு ரூம் என்ட்ரன்ஸ்க்கு வந்து நடுவில் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு காமன் பால்கனி இந்த இடத்துல இருக்குது. வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா அந்த ஹாலு, அங்கே ஒரு விண்டோவில் இருக்குது அந்த வியூ. அப்புறம் அங்கே சும்மா ஒரு 2 சேர்ஸ் போட்டிருந்தாங்க உட்காரத்துக்கு. அப்புறம் வந்து வெளியில் பால்கனி, அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் ப்ளஸ் அந்த ஏர்காடோட அப்படியே அந்த சீனிக் பியூட்டி லைக் எல்லாமே இங்கேருந்து தெரியும். அங்கேயும் 2 சேர் இருந்தது. இது ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப அப்படியே க்ரீனாக நல்ல ஒரு ப்ரீஸோட இந்த இடம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சிங் ஏரியா மாதிரி அங்கே கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து தனியாக வந்து வாஷ்ரூம் இருந்தது. இந்த டாப்பில் இருக்கிற அந்த மாதிரி ஒரு கேம் பாயிண்ட் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஏறி. ஸோ இதில் வந்து ஏதோ கேம்ஸ் எல்லாம் இருக்குது, லைக் கிட்ஸுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல் வந்து போகிற மாதிரி. ஸோ நல்லா போகல, பட் அந்த மாதிரி நிறைய வந்து அட்வென்ச்சரஸாக நிறைய இருக்குது. அப்புறம் ஜீப்ஸ் எல்லாம் கூட இருக்குது, லைக் ஏற்காடு உள்ளெல்லாம் நீங்கள் வந்து போய் பார்க்குறோன்னா. ஸோ இந்த ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த பிளேஸே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைக் இட்ஸ் லிட்ரலி லைக் பீங் இன் அ ஃபாரஸ்ட் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ யூ கேன் சி நல்லா ட்ரீஸாக ரொம்ப க்ரீனாக ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே ஜஸ்ட் வந்து ஒரு 1 டே இருந்தால் இட் வில் பி வெரி ரிஃப்ரெஷிங். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வாங்க. இன்னும் கிளியராக அந்த கேம் பாயிண்ட்லேருந்து நான் உங்களுக்கு வந்து இதில் காட்டுறேன். ஸோ அடுத்தடுத்த லெவல்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே அப்படியே டென்ஸாக கொஞ்சம் அப்படியே ஃபாரஸ்ட் மாதிரியே தான் இருந்தது, பட் ரொம்ப சேஃபாக தான் இருந்துச்சு. ஒரு லேடர் மாதிரி தான். ஸோ அதில் சும்மா வந்து லைக் ரொம்ப ரிஸ்கெல்லாம் கிடையாது, பட் அது சும்மா இறங்கி ஏறிட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரி ஸ்டேஜாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி லேடர் டைப் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு லைட்டாக த்ரில்லிங்காக ஜாலியாக இருந்தது. அதில் சும்மா ஏறி இறங்கிட்டு இருந்தேன். நிறைய வந்து ஸ்விங் வந்து அங்கங்கே வந்து போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது ஆக்சுவலி ஒரு லுக்குக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஹோட்டலோட வியூ வந்து காட்டுறேன். இது வந்து லேக் விக்டோரியா இந்த பர்டிகுலர் ரூம் பேர். இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரூம். நாங்கள் வந்து இருந்தது வந்து டீலக்ஸ், அது வந்து ஆப்போசிட்டில் வந்து அந்த சைடு இருக்கும். இது எல்லாமே ஒரு ஹட் மாதிரி ஒரு ஷேப்பில் ரூம்ஸ் இருந்தது, ரொம்பவே லைக் நல்லாவே இருந்தது. இங்கே வந்து ஹோட்டலோட பேக் சைடு, ரெசார்ட்டோட பேக் சைடு இங்கேருந்து வந்து தெரியும். நான் சொன்ன மாதிரி அங்கங்கே அந்த மாதிரி அந்த ஸ்விங்ஸ் இருந்தது. அப்புறம் ஒரு மசாஜ் சென்டரும் வந்து இங்கே இருக்குது. பாலியிலேருந்து ஒருத்தங்க வந்து மசாஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே இந்த ஏரியாவில் தான் இருந்தது. ஆக்சுவலி ஏற்காடு எதிர்பார்த்ததை விட வந்து ரொம்பவே சன்னியாக தான் இருக்குது. சில்லுன்னெலாம் இல்லை, லைட்டாக ஸ்வெட் கூட ஆகுது. ஸோ மேபி தெரியல எப்போ வந்து இன்னும் இதுக்கு மேலே கூல் ஆகுமா இல்லை இன்னும் ஹாட்டாக தான் இருக்குமான்ட்டு. பட் ரைட் நவ் ஆக்சுவலி இட் இஸ் வெரி சன்னி. the place is nice but it's sun. chill எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா மேபி ஈவினிங் ஆக சில் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு மிட் ஆஃப்டர்நூன். ஸோ இப்போதைக்கு ரொம்பவே இன்டோர் கேம்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருந்தது. டேபிள் டென்னிஸ், கேரம், ஃபூஸ்பால், செஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அவுட்டோருக்கும் உங்களுக்கு வந்து ஷட்டில், அந்த பேட்மிண்டன் எல்லாமே வந்து இருந்தது. ஸோ நிறைய பேரோட வந்து ஆக்சுவலி வந்து இன்னுமே வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கு. இந்த பூல் சைடு, அந்த சைடு வந்து நான் காட்ட போகிறேன். இங்கே வந்து ஒரு க்யூட்டாக ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி இருந்தது. அது மேலே ஏறி அந்த பக்கம் க்ராஸ் பண்ணினோன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் இருந்தது. ஸோ அப்புறம் சைக்கிள்ஸ் எல்லாம் கூட வந்து நிறைய அந்த ரூமில் அவைலபிளாக இருக்குது. ஐ திங்க் பர் டே 100 சார்ஜ் பண்ணுறாங்க. அது நீங்கள் யூஸ் பண்ணி லைக் ஏர்காட் ஃபுல்லாலாம் கூட போய் சுற்றி பார்க்குறதுன்னா பார்க்கலாம். ஸோ அதுவுமே அங்கே அவைலபிளாக இருக்குது.
ஸோ இப்போ பூல் சைடில் உட்காந்துருக்கோம். டைம் ஆக ஆக இங்கே வந்து கொஞ்சம் நல்ல ப்ரீஸ் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் சில்லுன்னு இருக்குது. வந்த டைம் கம்பேர் பண்ணினா இப்போ ஓரளவுக்கு நல்லாவே சில்லுன்னு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு இப்போது கொஞ்சம் நேரம் ஷட்டில் விளையாடணும் அண்ட் இன்டோர் கேம்ஸ், ஃபுட்பால் அந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ரைட் நவ் சும்மா பூல் முன்னாடி வந்து ஸ்விம்மிங்கெல்லாம் போல் ஜஸ்ட் ரெஸ்டிங் பேக். வந்து டைனிங் ஏரியா. ஸோ இவங்க வந்து எல்லாத்துக்குமே லேக்குன்னு வச்சு தான் நேம் வச்சுருக்காங்க. இது வந்து லேக் ஃப்ளமிங் ரெஸ்டாரண்ட். இது பஃபே டைப்பில் தான் இருந்தது, லஞ்ச் டின்னர் எல்லாமே. கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் இல்லை, ஓரளவுக்கு லிமிட்டட் ஐட்டம்ஸ் தான் இருந்தது. பட் நல்லா இருந்தது. வேணும்னா நம்ம செப்பரேட்டாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரூம்க்கே. நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்சில் சும்மா அந்த ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். ரொம்பவே லைக் பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அந்த இடம். அடுத்த நாள் மார்னிங் ஆயிடுச்சு. வெயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது எப்போவுமே. லைக் மார்னிங்ன்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். நார்மல் சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஓகே, நல்லா இருந்தது. இப்போ வந்து சும்மா ஷட்டில் விளையாடலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்டு வந்திருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நல்லாவே இருந்தது. இந்த சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அன் அமேசிங் டே. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் திரும்ப மீட் பண்ணுறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. ஸோ அடுத்தடுத்த டைம்லேருந்து இன்னும் வந்து நான் பெட்டரான கண்டென்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.